இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்காரவேலனார் அவர்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசியில் கேட்டால் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. He played a pivotal role in spreading rational ideas and scientific perspective in politics of Tamil Nadu. He worked for the welfare of the farmers, workers, spread socialistic thinking in politics. He was appointed as a member of INC. இது யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் யாருன்னா சிங்காரவேலனார். ஓகேங்களா. இவர் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த ஃபார்மர்ஸ், ஒர்க்கர்ஸ், தொழிலாளர் அப்படின்னாலே நம்ம வந்து சிங்காரவேலனார் அவர்களுடைய ஞாபகம் நம்மளுக்கு வந்துடணும். சோஷியலிஸ்ட் திங்கிங்கை வந்து இன்ட்டு பாலிட்டிக்ஸில் வந்து கொண்டு வந்தது இவர் தான். ஓகேங்களா. ஏன் எதற்கு எப்படின்னு கொஷின் கேட்கணும். சயின்டிஃபிக் பர்ஸ்பெப்ஷன் இன்டு பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இவர் தான் வந்து ஐஎன்சியோட 6 மெம்பர் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இவர் ஒருத்தராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஐஎன்சி. அடுத்தது வந்து இவரோட டீட்டெயில் வந்து இவர் வந்து 1860 to 1946 பார்ன் ஆனார். இவர் வந்து லேபர் ஆர்கனைசேஷனை ஹெட்டாக இருந்தார் பை திருவிக்கா. ஓகேங்களா. டி வரதராஜுலு இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து லேபர் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன் மெட்ராஸ் பிரசிடென்சியில் சிங்காரவேலனார் வந்து ஃபஸ்ட்டு மே 1923 வந்து பார்த்திங்கன்னா மே ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார். மே டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார். 1918 ஃபஸ்ட் எவர் ட்ரேட் யூனியன் இன் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். 1918 வந்து ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1923 மே 1 வந்து ஃபஸ்ட் எவர் மே செலிப்ரேஷன் இந்தியாவில் இவர் தான் பண்ணியிருப்பார். இவர் வந்து எங்கள் ரோட்டின் ஸ்வதேசமித்ரன் அண்ட் இந்து நவசக்தி ஆகிய எழுதலில் வந்து இவங்க எழுதியிருப்பார். இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் காங்கிரஸ் கமிட்டி 1922 காங்கிரஸ் கமிட்டியில் 1922 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இவர் வந்து தமிழ்நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். அது என்னென்னா ஆல் ஆர்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர் கமிட்டியை வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஐஎன்சி. அதில் வந்து சிங்காரவேலனார் அவர்களும் வருவார். 1926 வந்து பார்த்திங்கன்னா லேபர் ப்ரொடக்டிவ் லா வந்து பாஸ் ஆச்சு இவரோட முயற்சியால் தான் சொல்கிறாங்க. மெட்ராஸ் சோஷியலிஸ்ட் பை இஸ் நேம். இந்த நேமில் வந்து பார்த்தோன்னா காங்கிரஸோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார் ஐஎன்சிக்கு லேபர் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டெலகிராம்லாம் அனுப்பிச்சிருப்பார். இன் 1923 சேம் டேயில் வந்து இவர் வந்து லேபர் ஃபார்மர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்டிக் கான்ஃபரன்ஸ் ஹெட்டட் பை சிங்காரவேலனார் இன் 1925 இன் கான்பூரில். இன் 1925 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் அட் கான்பூரில். இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் இன் சவுத் இந்தியானும் எஸ்டாப்ளிஷ்ட் புத்திஸ்ட் அசோசியேஷன் ப்ராபகேட் அகெயின்ஸ்ட் வர்ணா சிஸ்டத்துக்கு எதிராக வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன் தமிழ்நாடு ஃபஸ்ட் எவர் செலிப்ரேஷன் ஆஃப் மே டே வாஸ் ஆர்கனைஸ்டு பை 1923. யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க நம்ம படிச்சிருக்கோம். சிங்காரவேலனார் அவர்கள் தான். மே டேன்னாலே தொழிலாளர்கள்னாலே நம்ம வந்து சிங்காரவேலனார் அவர்களை வந்து ஞாபகம். திருவிக்காவும் வருவாங்க. நம்ம அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஷ் வாஸ் த பயோனியர் இன் லேபர் மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா எம் சிங்காரவேலனார் அவர்கள் தான். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.